கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அப்படிங்கிறது இயல்பான விஷயம்தான். அந்த விஷயம் பெருசா ஆணுச்சு அப்படின்னா டிவோர்ஸ் வரைக்கும் போகும். இப்பெல்லாம் சமீப காலமா டிவோர்ஸ் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இங்கேயுமே நடந்திருக்கு. அது எங்க அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். ஆக்ராவுல என்ன ஆயிடுக்கு அப்படின்னா, ஒரு ஹீல்ஸ் செப்பலால டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க ஆக்ராவில் வசிச்சுட்டு ஒரு தம்பதியினர். இவங்க 2024ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சிருக்காங்க. அவங்களோட மனைவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன்னோட கணவன்கிட்ட போய் ஆசையா எனக்கு ஹீல் செப்பல் தான் பிடிக்கும், அதனால நீங்க வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, மனைவி கேட்ட உடனே ஹீல்ஸ் செப்பலும் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்படி 2 பேரும் ஒரு நாள் வெளியே போயிட்டு இருக்கும் போது அவங்களோட மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவர் வாங்கி கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த ஹீல்ஸ் செப்பலை போட்டுட்டு 2 பேரும் வெளியே போறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட மனைவி ஹீல்ஸ் செப்பல் போட்டு நடக்க தெரியுமா இல்ல தெரியாதான்னு தெரியல, அதை போட்டுட்டு போகும்போது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டுருச்சு. அது கொஞ்ச நாள்ல அந்த காயம் சரி ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்களாம் அவங்க மனைவி, இல்ல எனக்கு மறுபடியும் எனக்கு ஹீல் செப்பல் வேணும், நீங்க வாங்கி கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நீ ஆல்ரெடி நான் வாங்கி கொடுத்தேன், நீ நடக்க தெரியாம கீழே போட்டு விழுந்துட்ட, மறுபடியும் உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, காயங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா எப்படி அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இல்ல வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரும் சொல்லிட்டாங்க. மறுபடியும் உங்க வைஃப் கேட்டிருக்காங்க, இல்ல எனக்கு ஹீல் செப்பல் வேணும், நீங்க வாங்கி கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனைவி மறுபடியும் கேட்டிருக்காங்க. கணவர் இதே காரணத்தை சுட்டி காட்டி மறுபடியும் இல்ல நான் வாங்கி தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காரு. அவர் என்னமோ நல்ல விதத்துலதான் வேணாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்துல தான் நல்லதுக்கு காலமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இப்படி கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயே 1 மாத காலம் அங்கேயே தங்கிடுறாங்க. மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. அப்ப அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுல இருந்து கணவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. நான் கேட்ட பொருளை நீ வாங்கி தரல, அதனால எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வருது. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேரையும் கவர்மெண்ட்ல கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை பார்த்து மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொண்ணு சைட்ல இருந்து சில பேர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை, ஒரு ஹீல்ஸ் கேட்டு வாங்கி தரல என்ன ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இதெல்லாம் ஒரு காரணமாமா டைவர்ஸ்க்கு அப்படின்ட்டு இன்னும் சில பேர் அந்த ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவர் என்னமோ நல்ல விதத்துல தான் சொன்னாரு, ஆனா அவங்க புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் டிவோர்ஸ்க்கு காரணமா இருக்கு. ஒரு சாதாரண செப்பலுக்கு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையா, ஒரு டைவோர்ஸ் போற அளவுக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்படி சாதாரண ஒரு ஹீல்ஸ் செப்பல் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ண இந்த தம்பதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம சொல்லிடுங்க.